என்னால முடியல சார். மேடையில் கதறி அழுத மணிமேகலை. கை கொடுத்து தேற்றிய விஜய் ஆண்டனி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த தொகுப்பாளனி மணிமேகலை திடீரென மேடையில் கண்ணீரை அடக்க முடியாமல் கதறி அழுதார். அப்போது அருகில் இருந்த விஜய் ஆண்டனி அவரை தேற்றி ஆறுதல் படுத்தினார். இதை பார்த்த ரசிகர்கள் விஜய் ஆண்டனியின் நல்ல பண்பை கொண்டாடி வருகின்றனர். தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி பல முன்னணி நட்சத்திரங்களின் படங்களுக்கு இசையமைத்து தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் விஜய் ஆண்டனி. சுக்கிரன் படத்திற்கு இசையமைத்து இசையமைப்பாளர் அறிமுகமாகிய விஜய் ஆண்டனி அந்த படத்தை தொடர்ந்து நான் அவன் இல்லை, காதலில் விழுந்தேன், நினைத்தாலே இனிக்கும், வேட்டைக்காரன், வெடி உள்ளிட்ட பல படங்களுக்கு இட் படங்களுக்கு இசையமைத்துள்ளார். ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட படங்களில் இசையமைப்பாளராக பணியாற்றிய விஜய் ஆண்டனி நான் படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகி பல திரைப்படங்களிலும் நடித்து வருகின்றேன். இவரது மூத்த மகளான மீரா கடந்த செப்டம்பர் மாதம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்த போதும் தனது மன தைரியத்தை விட்டு விடாமல் தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் பிரபல தனியார் யூடியூப் சேனல் ஒன்று மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி விருதை விஜய் ஆண்டனிக்கு கொடுத்துள்ளது. இந்த விருதை தளபதி விஜயின் அம்மா சோபனா சந்திரசேகர் வழங்கினார். அதில் பேசிய விஜய் ஆண்டனி, நான் நல்லா இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு பணம் இல்லை என்கின்ற வழி இருக்கும், சிலருக்கு அன்பு காட்ட ஆள் இல்லை என்கின்ற வழி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வழியோடு தான் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதுதான் விஷயம். அப்போது தொகுப்பாளனி மணிமேகலை 4 மாதத்திற்கு முன் என் காலில் சிறிய அடிபட்டது. அப்போது நடக்கவே கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த 4 மாசமும் நான் பட்ட வேதனை சொல்ல முடியாதது. அந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்தது உங்கள் வீடியோ தான். உங்கள் மோட்டிவேஷனை பார்த்து நான் வியந்து விட்டேன். இப்போது நான் இங்கு நிற்பதற்கு காரணம் நீங்கள் தான் என்று கூறி கதறி அழுதார். அப்போது மணிமேகலையின் கையை பிடித்து ஆறுதல் படுத்திய விஜய் ஆண்டனி, பல விஷயத்தை தாண்டி நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது கொசு விட மிகவும் சின்னதான ஒரு புள்ளிதான். நம்முடைய கண்ணுக்கு இதுதான் உலகமே என்று பார்க்காமல் நாம் இந்த உலகத்தின் சின்ன பகுதி என்று நினைச்சீங்க என்றால் சின்னதாக தான் இருக்கும். உங்களை விட உங்களுடைய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் சிறியதாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு இருக்க நல்ல விஷயங்கள் பார்த்தாலே பல வழிகள் மறந்து விடலாம். சாப்பிடுவதற்கு, தூங்குவதற்கு, படம் பார்ப்பதற்கு என்று நேரத்தை ஒதுக்குகிறோம். ஆனால் நம்மை பற்றி யோசிப்பதற்கு நேரம் ஒதுக்குவது இல்லை. இப்படி நம்மை பற்றி சிந்திக்க நேரம் ஒதுக்கினாலே பல விஷயத்தை ஜெயித்து விடலாம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், இசையமைக்க, நடிக்க எனக்கு தெரியாது, எது நமக்கு தெரிந்தது என்று அதை நோக்கி சென்று கொண்டிருந்தால் நமக்கானது நிச்சயம் நம்மை தேடி வரும் என்று இன்றைய இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அவர் பேசியுள்ளார். இவர் தனது 3ஆம் நிலை கல்வியை முடித்த பிறகு ஆடியோ இன்ஃபோடைன்மெண்ட் என்ற ஆடியோ ஸ்டுடியோவை நிறுவி அங்கு ஒலி பொறியாளராக பணியாற்றி விளம்பரத்திற்காக மற்றும் ஒலி பொறியியல் பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க பின்னணி மதிப்பெண்களை இயற்றியிருக்கிறார். ஆஸ்கர் ரவிச்சந்திரன் தனது டிஷும் படத்திற்கு இசையமைக்க ஆண்டனியை அணுகிய போது திரைப்படங்களில் அவரது இசையமைக்கும் முயற்சி வந்தது. ஆனால் திரைப்படங்களில் அவரது இசையமைப்பாளராக அறிமுகமானது சுக்கிரன் படம் மூலமாக தான் நடந்தது. அது முதலில் வெளியிடப்பட்டது. ஆண்டனி பாத்திமா விஜய் ஆண்டனியை திருமணம் செய்தார். அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இவர் ஒரு தமிழ் கவிஞர், நாவலாசிரியர் மற்றும் சமூக சேவகர் ஆவார். மேலும் அவர் முதல் நவீன தமிழ் நாவல் என்று அங்கீகரிக்கப்பட்ட பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியதற்கு நினைவு கூறப்படுகிறது. தேவநாயகத்தின் பெண் விடுதலை, கல்வி பற்றிய லட்சியங்கள் இந்நாவலில் பிரதிபலிக்கின்றனர். கென்ஸ் கோல்டன் லயன் விருதை வென்ற முதல் இந்தியர் ஆண்டனி. அவர் 2009 நாக்குமுக்கா விளம்பரத்திற்காக சிறந்த இசை பிரிவில் விருதை வென்றிருக்கிறார். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.